தேர்தலை கருத்தில் கொண்டே சென்னை மாநகராட்சியை பெருநகர மாநகராட்சியாக தமிழக அரசு அறிவித்துள்ளது என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று தனியார் நிறுவனம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. நேப்பியர் பாலம் முதல் தரமணி வரை 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு ஓடிய அன்புமணி ராமதாஸ் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது ஜல்லிக்கட்டு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியிடுவார் என தான் எதிர்பார்ப்பதாக கூறினார். சென்னை பெருநகர மாநகராட்சியாக மாற்றப்பட்டதில் பல்வேறு குழப்பங்கள் உள்ளதாக கூறினார். தேர்தலை கருத்தில் கொண்டே முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு அறிவிப்புக்கு இன்னும் 2 வாரங்கள். 2 வாரத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. 5 ஆண்டு காலம் ஒன்றும் செய்யாமல் இப்பொழுது சென்னை பெருநகரம் என்று அறிவிப்பதில் இது மக்களை திசை திருப்புகின்ற ஒரு எண்ணம், ஒரு திட்டம். இது சென்னை நிர்வாகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது. இதில் நேற்று அறிவிப்பு இன்னும் குழப்பத்திற்கு உண்டாக்கும். இது மட்டுமில்ல, மெட்ரோ வாட்டர் தனியாக, இபி தனியாக, ஹைவேஸ் தனியாக, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக, சூவேஜ் போர்டு தனியாக, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு தனியாக, இவர்கள் ஒருவருக்கு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த சிஸ்டமை, நிர்வாகத்தை மாற்றினால்தான் சென்னை முன்னேறும்.